ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி பார்க்கலாம். இந்த தொக்கு வந்து நம்ம சுட சுட சாப்பாடோட போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடலாம். இது ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வெளியில வச்சு சாப்பிடலாம். ஒரு மாசம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ கருவேப்பிலை தொக்கு செய்யறதுக்கு கருவேப்பிலை தேவை. ஸோ நல்லா வந்து கருவேப்பிலையை வந்து க்ளீன் பண்ணிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்லா நிழல்ல வந்து காய வச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடான அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறம் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு இது வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு. இப்போ அதே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 2 கப் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி 2 கப் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கடுகு வெந்தயம்லாம் சேர்த்துக்கோங்க. ஸோ 2 கப்புக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கடுகும் வெந்தயமும் வந்து. ஸோ இப்போ வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்து கருவேப்பிலை வந்து வறுபடணும். இது அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஸோ இப்போ வந்து இது கூட ஒரு சின்ன துண்டு புளியை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம புளி சேர்த்தா தான் வந்து தொக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ புளி வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். இது வதங்கிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா மையாக கொஞ்சமாக தண்ணி விட்டு மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ வந்து பேன் வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா தான் தொக்கு வந்து நல்லதாக இருக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டோம்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டு தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இது நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க கருவேப்பிலை விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கின அப்புறமா நம்ம காரத்துக்கு ஏற்ற மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். பாருங்க, நல்லா வந்து கலர் வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனப்பமா லாஸ்ட்டாக ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுன அப்புறமா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் இதை போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வெளியிலேயே வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, சாப்பாடு எதில் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.